Hi friends, welcome to UTM. UTMல இருந்து நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள்ல தமிழ் தொண்டாற்றிய வெளிநாட்டு அறிஞரான வீரமாமுனிவரை பத்தி தான் பார்க்க போறோம். இதற்கு முன்பே நம்ம தமிழ் பணியாற்றிய ஊவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரநாத், சி இலக்குவனார் பற்றியும் தமிழ் தொண்டாற்றிய வெளிநாட்டு அறிஞரான ஜி போப் அவர்களை பற்றியும் முழுமையான வீடியோ பதிவு நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வீரமாமுனிவரை பத்தி நம்ம பார்க்கலாம். பள்ளிப்பாட புத்தகத்துல வீரமாமுனிவரை பத்தி நமக்கு 8th ஸ்டாண்டர்ட்லையும் 10th ஸ்டாண்டர்ட்லையும் 12th ஸ்டாண்டர்ட்லையும் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படின்ற உரைநடை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் பற்றி குறிப்பு இருக்கு. ஓகேங்களா? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், எங்கிருந்து இங்க வந்தார், என்னென்ன தமிழ் தொண்டு ஆற்றினார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இதே விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேம்பாவணி 8th டேர்ம் 2 இயல் 2ல வரக்கூடிய தேம்பாவணி செய்யுள் பகுதியிலையும் 10thலையும் 12thலையும் எல்லாத்துலேயும் அதே குறிப்பு உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை எல்லாமே தொகுத்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வீரமாமுனிவரை பற்றி கேட்ட கேள்விகளின் தொகுப்பு, கவர்மெண்ட் மெட்டீரியல், அவுட் சோர்ஸ், இது எல்லாமே எடுத்து வந்து ஒரு முழு தொகுப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீரமாமுனிவரின் இயற்பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் ஃபெஸ்கி. கான்ஸ்டான்டின் ஜோசப் ஃபெஸ்கி இதுதான் வீரமாமுனிவரின் இயற்பெயர். அவர் பெற்றோர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். தந்தையாரின் பெயர் கொண்டல் பொஃபஸ்கி, தாயாரின் பெயர் எலிசபெத். ஓகேங்களா? வீரமாமுனிவரின் தந்தையார் பெயர் கொண்டல் பொஃபஸ்கி, தாயாரின் பெயர் எலிசபெத். அவர் பிறந்த நாடு இத்தாலி. இத்தாலியிலிருந்து தான் தமிழ்நாட்டிற்கு கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதற்காக வந்து அங்கிருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தார். வந்த இடத்துல தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமிழ் தொண்டாற்றினார். அதெல்லாமே என்னென்ன தொண்டாற்றிருக்காரு அப்படின்ற அவர் செஞ்ச பணிகள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அவர் வாழ்ந்த காலம் அப்படின்றது அவர் 8/11 நவம்பர் 8ஆம் தேதி 1680 பிறந்து பிப்ரவரி 4ஆம் தேதி 1747 வரை வாழ்ந்திருக்கிறார். ஓகேங்களா? அவர் வாழ்ந்த காலம் அப்படின்றது 67 ஆண்டுகள். நவம்பர் 8 1680 பிறந்து இறந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 4 1747. பிறந்த ஆண்டு 1680, இறந்த ஆண்டு 1747. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் அறிந்த மொழிகள், வீரமாமுனிவருக்கு என்னென்ன மொழிகள் தெரிஞ்சிருக்குன்னு நம்ம பார்ப்போம். இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், இது எல்லாமே வந்து வீரமாமுனிவர் அறிந்த மொழிகள். என்னென்னது? இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம். அவரை பற்றிய சிறப்பு, வீரமாமுனிவரின் சிறப்பாக கருதப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசுல தமிழ்நாட்டுக்கு 30 வயசுல வந்து தமிழை கத்துக்கிட்டு காப்பியம் படைச்சிருக்கார். இது மிகப்பெரிய விஷயம். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் பிறந்து நம்ம ஒரு காப்பியம் படைச்சிருக்காங்க அப்படின்னா ஓகே. ஆனா அவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். தன்னுடைய 30ஆம் வகையில் தமிழ்நாட்டிற்கு வந்து அதன் பிறகு தமிழ் பயின்று பெருங்காப்பியம் படைத்திருக்கிறார். இது அவருடைய சிறப்பாக கருதப்படுகிறது. அவர் படைத்த காப்பியம், பெருங்காப்பியம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தேம்பாவணி தான் அவர் படைத்த பெருங்காப்பியம். தேம்பாவணி பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். அவரின் தமிழாசிரியர், வீரமாமுனிவரின் தமிழாசிரியர் மதுரை சுப்பிரதீப கவிராயர். வீரமாமுனிவரின் தமிழாசிரியர் இங்க வந்து தமிழ் கத்துக்கிட்டார் இல்லையா? யார்கிட்ட கத்துக்கிட்டாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரை சுப்பிரதீப கவிராயர் அவரிடம் தமிழ் கற்றார். வீரமாமுனிவரை பற்றி முக்கிய குறிப்பு என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். அவரின் இயற்பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் ஃபெஸ்கி. வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் ஃபெஸ்கி. இதுல இந்த கான்ஸ்டான் அப்படின்ற வார்த்தை இத்தாலி மொழி என்ன தமிழ்ல பொருள்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாமை. ஓகேங்களா? அவருடைய இயற்பெயருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சாமை அப்படின்ற பொருள், தமிழ் பொருள் இருக்கு. அது குறிக்கிற வார்த்தை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டான். ஓகேங்களா? கான்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லுக்கு தமிழ்ல அஞ்சாமை என்பது பொருள். இத்தாலி நாட்டிலிருந்து இயேசு சபையின் குருவாகி கத்தோலிக்க சமயம் பரப்புவதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்தவர் தான் வீரமாமுனிவர். 1710 தமிழ்நாட்டிற்கு வந்தவர் 37 ஆண்டுகள் இங்கு தமிழ் பணி ஆற்றினார். ஓகேங்களா? அவர் வந்தது 1710, அவர் இறந்தது அப்படின்றது 1747, பிறந்தது 1680. ஓகேங்களா? அப்ப அவருடைய வாழ்நாள்ல
பாதிக்கும் மேற்பட்ட நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்க செலவிட்டிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் தமிழ் பணியாற்றுவதற்காக அவர் செலவிட்டிருக்கார். தமிழ் மொழி மேல் கொண்ட பற்றினால் தன்னுடைய இயற்பெயரான கான்ஸ்டான்டின் ஜோசப் ஃபெஸ்கி என்னும் தனது பெயரை தைரியநாதர், எந்த அடிப்படையில, கான்ஸ்டான் அப்படின்ற அவருடைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அஞ்சாமை அப்படின்ற பொருள்படுது இல்லைங்களா, அதை குறிக்கும் விதமாகவே தனக்கு தைரியநாதர் என முதலில் வீரமாமுனிவர் பெயர் சூட்டி கொண்டார். ஓகேங்களா. பின்னர் தம் பெயரை தனித்தமிழாக்கி, அதுக்கப்புறம் அவருடைய பெயரை தனித்தமிழாக்கி தைரியநாதர் அப்படின்ற பெயரை வீரமாமுனிவர் அப்படின்ட்டு சூட்டிக்கிட்டார். ஓகேங்களா. தமிழ் சான்றோர்கள் இவரை என்னென்ன அழைக்கிறாங்க, வீரமாமுனிவர் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ஸோ முதல்ல அவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் ஃபெஸ்கி, அதுக்கப்புறம் தமிழ் மீது கொண்ட பற்றினால் அவர் வந்து தன்னுடைய பெயரை தைரியநாதர் என்று மாற்றிக்கொண்டார். பிறகு தனது பெயரை தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் என்று தனது பெயரை சூட்டிக் கொண்டார். தமிழ் சான்றோர்கள் எல்லாருமே இவரை அழைப்பது என்ன பெயர்ல, வீரமாமுனிவர் அப்படின்ற பெயர்ல தான் கூப்பிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நம்மவும் அவரை குறிப்பிடுறது எந்த பெயர்ல, வீரமாமுனிவர் அப்படின்ற பெயர்ல தான் நம்மளும் அவரை குறிப்பிட்டு இருக்கோம். வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப்பிடம் திவானாக பணிபுரிந்தார். திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் அப்படின்ற மன்னனிடம் திவானாக வீரமாமுனிவர் பணிபுரிந்தார். மன்னரை சந்தித்து, அந்த சந்தா சாஹிப் மன்னர்கிட்ட வந்து சந்திச்சு உரையாடுவதற்காக 2 மாசத்துல உருது மொழியை கத்துக்கிட்டார். இப்போ எந்த அளவுக்கு அவருடைய கிராஸ்பிங் பவர் இருக்குன்னு பாருங்க. எந்த ஒரு லாங்குவேஜையும் டக்குன்னு கத்துக்கிற அளவுக்கு வந்து அவருடைய கிராஸ்பிங் பவர் இருக்கு. அதனாலதான் 2 மாசத்துல உருது மொழியை அவர் கத்துக்கிட்டு இருக்கார். கத்துக்கிட்டு எதற்காக கத்துக்கிட்டார், திருச்சியாண்ட சந்தா சாஹிப்பிடம் உரையாடுவதற்காக, திருச்சியாண்ட சந்தா சாஹிப் மன்னரிடம் உரையாடுவதற்காக 2 மாசத்துல உருது மொழியை வீரமாமுனிவர் கத்துக்கிட்டார். அதே மாதிரி திருக்குறள்ல இருக்கக்கூடிய அறத்துப்பால் பொருட்பால், இந்த 2 பாலையும் வந்து வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். திருக்குறள் முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜியு போப். திருக்குறள்ல இருக்கக்கூடிய முப்பால்ல 2 பாலான அறத்துப்பால் பொருட்பால், இவை 2ஐயும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தது வீரமாமுனிவர். அதுபோக அவர் செஞ்ச மிகச்சிறந்த ஆகச்சிறந்த விஷயமா கருதுறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வீரமாமுனிவர் தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். இன்னைக்கு நம்ம எழுதக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் யாரால் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது, வீரமாமுனிவரால் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு கடினமாக இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம அதை பழைய இதை வந்து எழுத்தை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமமா இருந்திருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருந்திருக்கும். அதையெல்லாம் வந்து சீர்திருத்தி நமக்கு மிக எளிமையாக நாம் கையாளும் விதமாக நமக்கு என்ன சொல்றது, திருத்தி கொடுத்திருக்கிறார் வீரமாமுனிவர். ஓகேங்களா. அவர் வீரமாமுனிவர் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்றதுக்கு முன்னாடி தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருந்தது, அவர் எழுத்து சீர்திருத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். ஏக்கு மேல ஒரு புள்ளி வச்சிருந்தா, ஓகேங்களா, ஏக்கு மேல ஒரு புள்ளி வச்சிருந்தா அது ஏ. வெறும் ஏ மட்டும் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது ஏ. இன்னைக்கு அது ஏ. ஓகேங்களா. அப்ப ஏ அப்படின்றது இதுதான் ஏ. இன்னைக்கு நம்ம ஏ அப்படின்னு சொல்றதுதான் அன்னைக்கு ஏவா இருந்திருக்கு. ஏ மேல புள்ளி வச்சது வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படின்ற குறிலா இருந்திருக்கு. ஓகேங்களா. அப்ப அதை என்ன பண்ணியிருக்காரு, புள்ளி எடுத்துட்டு அந்த எழுத்தை குறிலாகவும், புள்ளி இல்லாம இருக்கக்கூடிய எழுத்தை அந்த கீழே அப்படி நீட்டி விட்டு நெடிலாகவும் மாத்திருக்காரு. அதே மாதிரிதான் ஊழையும் பார்த்தோம் அப்படின்னா, ஓ மேல புள்ளி வச்சிருந்த அந்த புள்ளி எடுத்துட்டு குறிலாகவும், இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா சுழிச்சு விட்டு நெடிலாகவும் மாத்திருக்காரு. அதே மாதிரிதான் ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பையும் மாத்திருக்காரு. ஓகேங்களா. இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய எழுத்து சீர்திருத்தம். இன்னைக்கு அவர் செஞ்ச சீர்திருத்தத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஓகேங்களா. பெரியாரும் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தம் அப்படின்றது இந்த ஒற்றை கொம்புல போட்டு இப்படி வரும் இல்லைங்களா, இது வந்து லை அப்படின்னா நம்ம இப்ப லை அப்படின்றது இப்படி நம்ம படிக்கிறோம். அவரும் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்கார். இவங்கெல்லாம் செஞ்ச எழுத்து சீர்திருத்தம் தான் வந்து நமக்கு இன்னைக்கு படிப்பதற்கு ரொம்ப எளிமையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கையாளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வீரமாமுனிவர் செய்த வரி வடிவ திருத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப 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 ரொம்ப
இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் கூட டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்றாக இந்த பாயிண்ட்டும் இருக்கு. ஓகேங்களா. வீரமாமுனிவர் தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். அதே மாதிரி வீரமாமுனிவர் இதன் மூலம் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தார். இப்ப நான் சொல்லும் போது கூட ஒரு கன்ஃபியூஷன் அங்க வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு அது கன்ஃபியூஷனா இருந்திருக்கு. ஓகேங்களா. அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் களைஞ்சி நமக்கு ரொம்ப எளிய முறையில கொடுத்தது வீரமாமுனிவர் தான். ஓகேங்களா. சோ வீரமாமுனிவர் இந்த எழுத்து சீர்திருத்தத்தின் மூலம் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை நமக்கு களைந்து கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி தமிழில் அமைந்த காப்பியங்களிலேயே தமிழை தாய்மொழியாக கொள்ளாத வெளிநாட்டவர் ஒருவரால் இயற்றப்பட்டது எனும் பெருமை கொண்ட நூல் எது? தேம்பாவணி தான். ஓகேங்களா. தேம்பாவணி என்ற பெருங்காப்பியம் தான் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத வெளிநாட்டர் ஒருவரால் இயற்றப்பட்ட காப்பியம் அப்படின்ற பெருமை பெற்ற நூல். ஓகேங்களா. வீரமாமுனிவர் எப்போது இறந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1747 அம்பலக்காடு என்னும் இடத்தில் அவர் இயற்கை எழுதினார். இந்த அம்பலக்காடு எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கேரளால இருக்குது. ஓகேங்களா. அவருடைய இறுதி காலத்தை பாத்தீங்கன்னா அவர் கேரளால தான் கழிச்சாரு. அங்கதான் அவர் இறந்தார். ஓகேங்களா. அவர் இறந்த இடம் அப்படின்றது அம்பலக்காடு. இறந்த வருடம் 1747 பிப்ரவரி 4ஆம் தேதி 1747ஆம் வருடம். ஓகேங்களா. இதெல்லாமே அவரை பற்றிய வீரமாமுனிவரை பற்றிய முக்கிய குறிப்பு. அவர் என்னென்ன நூல்கள் இயற்றியிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். வீரமாமுனிவர் இயற்றிய காப்பியம் தேம்பாவணி. ஓகேங்களா. கிறித்தவ பெருங்காப்பியம் என்று அழைக்கப்படும் தேம்பாவணி தான் அவர் இயற்றிய பெருங்காப்பியம். வீரமாமுனிவர் அவர் இயற்றிய அகராதிகள் என்னென்னு பார்ப்போம். சதுரகராதி 1732 இயற்றப்பட்ட தமிழின் முதல் அகராதி. அகராதின்னு சொல்லலாம், அகர முதலின்னு சொல்லலாம். ஏன்னா அகராதி அப்படின்றது வடச்சொல் அப்படின்றது காரணமாக தான் பார்த்தோம்னா நம்ம அகராதிய அகர முதலி அப்படின்னு சொல்றோம். இல்லைங்களா. தமிழின் முதல் அகராதினாலும் சதுரகராதி தான், தமிழின் முதல் அகர முதலினாலும் சதுரகராதி தான். அது எப்போது இயற்றப்பட்டது? 1732 எழுதி முடிக்கப்பட்டது. அச்சிடப்பட்டது எப்பன்னு பார்த்தோம்னா 1919 தான். வீரமாமுனிவர் எழுதி முடிச்சது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1732ஆம் வருடம். இதை அவர் எழுதிய நூலின் கடைசி பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஓகேங்களா. 1732 தான் இந்த நூலை நான் எழுதி முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு சதுரகராதி புக்ல கடைசி பக்கத்துல அவரே குறிச்சு வச்சிருக்கார். அதே மாதிரி வீரமாமுனிவர் தமிழ் லத்தீன் அகராதி நூலையும் எழுதியிருக்கார். இந்த தமிழ் லத்தீன் அகராதி நூல்ல 1000 தமிழ் சொற்களுக்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது. எந்த மொழியில? லத்தீன் மொழியில விளக்கம் தரப்பட்டிருக்கு. ஓகேங்களா. நம்ம எப்படி தமிழ் டு இங்கிலீஷ் நம்ம பார்க்குறோம்ல டிக்ஷனரி, அதே மாதிரி தமிழ் டு லத்தீனுக்கு டிக்ஷனரி ரெடி பண்ணியிருக்காரு வீரமாமுனிவர். அதே மாதிரி போர்ச்சுகலுக்கும் தமிழுக்கும் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்காரு. போர்ச்சுகல் டு தமிழ் அகராதிக்கு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுல மொத்தம் 4400 சொற்கள் இருக்கு. தமிழ் லத்தீன் அகராதியில 1000 தமிழ் சொற்களுக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கு. போர்ச்சுகல் டு தமிழ் அகராதியில 4400 சொற்கள் இருக்கு. ஓகேங்களா. அகராதின்றது டிக்ஷனரி. இப்ப நம்ம தமிழ் ஆங்கிலம் டிக்ஷனரி படிக்கிறோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா. இந்த மாதிரி வீரமாமுனிவர் அவர்கள் சதுரகராதி, தமிழ் லத்தீன் அகராதி, போர்ச்சுகல் தமிழ் அகராதி இது எல்லாமே அவர் ரெடி பண்ணதுதான். இதுல சதுரகராதி தான் தமிழின் முதல் அகராதி. எப்போது எழுதி முடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1732ஆம் ஆண்டு. அதனாலதான் அவரை தமிழகராதியின் தந்தை என வீரமாமுனிவரை நாம் அழைக்கிறோம். வீரமாமுனிவரை எழுதிய உரைநடை நூல்கள் எது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பரமார்த்த குருகதை, வாமன் கதை. பரமார்த்த குருகதை, வாமன் கதை இது இரண்டுமே உரைநடை நூல்கள். இதுல பரமார்த்த குருகதை பாத்தீங்கன்னா நகைச்சுவை நூல். தமிழின் முதல் ஏளன நூலாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பரமார்த்த குருகதை தான். அதுதான் நகைச்சுவை நூலும் கூட. ஓகேங்களா. அவர் எழுதிய இலக்கண நூல் என்னன்னு பார்ப்போம். வீரமாமுனிவரால் எழுதப்பட்ட இலக்கண நூல்கள் தொன்னூல் விளக்கம், செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், கிளாவிஸ் லத்தீன் இலக்கணம். இது எல்லாமே வீரமாமுனிவரால் எழுதப்பட்ட இலக்கண நூல்கள்.
அதே மாதிரி வீரமாமுனிவரால் இயற்றப்பட்ட சமய நூல்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஞான கண்ணாடி, ஞான உபதேசம், வேத மறுத்தல், வேதியர் ஒழுக்கம், வேத ஒழுக்கம், இவையெல்லாம் வீரமாமுனிவரால் இயற்றப்பட்ட சமய நூல்கள். அதே மாதிரி வீரமாமுனிவரால் இயற்றப்பட்ட சிற்றிலக்கியங்கள் எது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்மாள் அம்மானை, இது ரெண்டுமே முக்கியமான நூல்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொன்னூல் விளக்கம், பரமார்த்த குருக்கதை, சதுரகராதி, இது எல்லாமே முக்கியமான நூல்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டினாக கேட்ட நூல்கள். சிற்றிலக்கியங்கள் என்னென்ன எழுதியிருக்காரு வீரமாமுனிவர்? திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்மாள் அம்மானை, அடைக்கல மாலை, அன்னை அழுங்கல் அந்தாதி, கருணாம்பா பதிகம், இதையெல்லாம் வீரமாமுனிவரால் இயற்றப்பட்ட சிற்றிலக்கியங்கள். அதுல ரொம்ப முக்கியம் இந்த இரண்டும். நூற்குறிப்பு பார்த்துட்டோம். அவர் இயற்றிய நூல்கள் என்னன்னு பார்த்துட்டோம். அதோட நூல் குறிப்பு என்னன்னு பார்ப்போம். சதுரகராதி தமிழின் முதல் அகராதி நூலாக போற்றப்படுகிறது. ஓகேங்களா? இந்த தமிழ் அகராதியில வந்து பார்த்தோம் அப்படின்னா தொகை, தொடை, பெயர், பொருள் என்ற 4 பிரிவுகள் இந்த தமிழ் அகராதியில, தமிழின் முதல் அகராதியாக கருதப்படும் சதுரகராதியில இருக்கு. சதுரகராதியில் வீரமாமுனிவர் 96 சிற்றிலக்கியங்களை பற்றி கூறியிருக்கிறார். ஓகேங்களா? சதுரகராதியில வீரமாமுனிவர் 96 வகை சிற்றிலக்கியங்களை பற்றி சொல்லியிருக்கார். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். சதுரகராதியை பத்தி என்னென்ன தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை சுத்தி ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு வடிவமைக்கப்படுது டிஎன்பிஎஸ்சியால. ஓகேங்களா? அதனால இந்த சதுரகராதி அப்படின்றது ரொம்ப 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 கீ பாயிண்ட். அடுத்தது தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் அப்படின்றது இது வந்து பாத்தீங்கன்னா 5 இலக்கண நூல் குட்டி தொல்காப்பியம் என்றும் சொல்லப்படுது. ஓகேங்களா? சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம், வேற என்ன இருக்கு, எழுத்து இலக்கணம். இந்த 5 இலக்கணம் இருக்கு இல்லைங்களா? அந்த 5 இலக்கணத்தையும் ஒரு சேர தொகுத்த நூல் தான் இது. ஓகேங்களா? கொண்டு வந்த நூல் தான். அதனாலதான் இந்த 5 இலக்கண நூலை குட்டி தொல்காப்பியம்னு சொல்றோம். ஓகேங்களா? தொன்னூலோட சிறப்பு பெயர் என்ன? குட்டி தொல்காப்பியம். எழுத்தின் வடிவம் திருத்திய நூற்பாக்கள் இதில் உள்ளன. அவர் வரிவடிவம் திருத்தினார் இல்லையா வீரமாமுனிவர்? தமிழ் எழுத்தின் வரிவடிவம் திருத்தி அமைச்சார் இல்லையா? அதோட எழுத்தின் திருத்திய எழுத்தின் வடிவம் எல்லாம் இந்த தொன்னூல் விளக்கம் நூற்பாக்கள்ல இருக்கு. இந்த தொன்னூல் விளக்கத்துல மொத்தம் எத்தனை நூற்பாக்கள் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 370 நூற்பாக்கள் இந்த தொன்னூல் விளக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ தொன்னூல் விளக்கத்தை பத்தி நூல் குறிப்பு இவைதான். அதே மாதிரி கொடுந்தமிழ் இலக்கணம். கொடுந்தமிழ் இலக்கணம் அப்படின்றது பேச்சு தமிழ் இலக்கண நூல். பேச்சு தமிழ் இலக்கண நூலை குறிப்பிடுறது தான் இந்த கொடுந்தமிழ் இலக்கணம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல நமக்கு வழக்கு தமிழ், வழக்கு இலக்கணம், செய்யுள் இலக்கணம் எல்லாம் இருந்திருக்கு. ஓகேங்களா? பேச்சு தமிழ் இலக்கணம் அப்படின்றது முதன்முறையா கொண்டு வந்தது வீரமாமுனிவர் தான். அது எதன் மூலமா கொண்டு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொடுந்தமிழ் இலக்கணம் நூல் மூலமா நமக்கு பேச்சு தமிழ் இலக்கணத்தை வீரமாமுனிவர் அளித்தருளினார். அடுத்தது அவர் எழுதிய பெருங்காப்பியமான தேம்பாவணி. தேம்பாவணி அப்படின்றது ஒரு பொதுமொழி. ஓகேங்களா? தேம்பாவணி என்ற சொல் ஒரு பொதுமொழி. எப்படி நம்ம அதை பிரிக்கலாம் பார்த்தோம்னா தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்ட்டு பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்படி பிரிக்க முடிஞ்சாதான் அது பொதுமொழி. ஒரே சொல்லை பலவிதமாக நம்மளால் பிரிக்க முடிந்தா அது பொதுமொழி. தேம்பா கூட்டல் அணி அப்படின்னா வாடாத மாலை என்று பொருள். தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னா தேன்கென்ன தேன் போன்ற, பா அப்படின்னா இனிய பாடல்களால் ஆன, அணி அப்படின்றது மாலை. தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை என்பது பொருள். ஓகேங்களா? அப்ப தேம்பாவணியை நம்ம வாடாத மாலை, தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை அப்படின்று 2 வகையாகவும் நாம் பொருள் கொள்ள முடியும். இந்த தேம்பாவணி நூல் 17ஆம் நூற்றாண்டில் வீரமாமுனிவரால் படைக்கப்பட்டதுதான் இந்த தேம்பாவணி நூல். இந்நூல் எதற்காக படைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய, ஓகேங்களா, ஜீசஸோட வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசப்பினை, அதாவது தமிழ்ல வந்து யோசப்புக்கும் சூசையப்பர் சொல்லக்கூடிய பெயருக்கு வந்து தமிழ்ல வீரமாமுனிவர் வளன் அப்படின்னு பேர் வச்சார்.
ஓகேங்களா. சூசையப்பரை தமிழ்ல குறிக்கக்கூடிய வார்த்தை வளன். அதே மாதிரி யோசப்னாலும் தமிழ்ல குறிப்பிடக்கூடிய வார்த்தை வந்து வளன் தான். இந்த வளன் அப்படின்ற பேர் யார் வச்சாருன்னு கேட்டீங்கன்னா வீரமாமுனிவர் அவர்களால் வைக்கப்பட்டது. ஓகேங்களா. அப்ப இந்த தேம்பாவணி அப்படின்ற நூல் இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் அவரை வந்து பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டதுதான் தேம்பாவணி. இந்த நூல் தேம்பாவணி அப்படின்ற பெருங்காப்பியம் கிறிஸ்துவ சமயத்தாரின் கிறிஸ்டின் பீப்புள்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா கலை களஞ்சியம் என போற்றப்படுகிறது. தேம்பாவணிய கிறிஸ்டின்ஸ் வந்து எப்படி வந்து போற்றுகிறார்கள்? கலை களஞ்சியம் என போற்றுகிறார்கள். இக்கலை களஞ்சியத்தை இயற்றியது யார்? வீரமாமுனிவர். தேம்பாவணியில மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குன்னு பாருங்க. 3 காண்டங்கள், 36 படலங்கள். அதுல இருக்கக்கூடிய தேம்பாவணியில இருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை 3615 பாடல்கள். மொத்தம் தேம்பாவணியில 3 காண்டங்களும் 36 படலங்களும் 3615 பாடல்களும் அடங்கி இருக்கு தேம்பாவணி எனும் பெருங்காப்பியத்தில். இதுதான் தேம்பாவணி பற்றிய குறிப்பு. தேம்பாவணியில் எழுதின பாடல்கள் அதற்கான விளக்கம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா. வீரமாமுனிவரின் சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்க்கலாம். வீரமாமுனிவரின் சிறப்பு பெயர்கள், அவரை என்னென்னலாம் வச்சு என்னென்ன பேர்ல வீரமாமுனிவரை கூப்பிடுறாங்கன்ட்டு பார்க்கலாம். உரைநடை இலக்கிய முன்னோடி யாரு? வீரமாமுனிவர். வீரமாமுனிவரை உரைநடை இலக்கிய முன்னோடி என்றும், செந்தமிழ் தேசிகன் என்றும், தமிழ் அகராதியின் தந்தை என்றும், தமிழ் அகராதியின் தந்தை என எதற்காக கூப்பிடுகிறோம்? சதுரகராதியை தமிழுக்கு முதலில் இயற்றிய அகராதி இது சதுரகராதி. ஓகேங்களா. அதை இயற்றிய வீரமாமுனிவரை நாம் தமிழகராதியின் தந்தை என அழைக்கிறோம். அதே மாதிரி மதுரை தமிழ்ச்சங்கம் வீரமாமுனிவருக்கு தைரியநாதர் என்ற பட்டத்தையும் வழங்கியுள்ளது. மதுரை தமிழ்ச்சங்கம் வீரமாமுனிவருக்கு தைரியநாதர் தைரியநாதர் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளது. இதுவும் அவர் சிறப்பு பெயர்களில் ஒன்று. அதே மாதிரி வீரமாமுனிவரின் எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் யார்? இந்த சந்தா சாஹிப் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் மன்னன். அவர்கிட்ட தான் வந்து வீரமாமுனிவர் திவானாக வேலை பார்த்தார். அப்ப அவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு, ஏன் அந்த எளிமை துறவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்தது ஒரு கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதற்காக வந்தார். ஆனா வந்த இடத்துல தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக இங்க தமிழ் துறவிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காவி உடை உடுத்தி இந்த காதல கடுங்கன் போட்டு இந்த புலித்தோல் மேல உட்காந்து அவர் சாப்பிட்டதே சைவ சாப்பாடு. ஓகேங்களா. காய்கறிகள் மட்டுமே உணவாக உட்கொண்டு வாழ்ந்தவர் தான் வீரமாமுனிவர். ஓகேங்களா. அப்ப ஒரு தமிழ் என்ன சொல்றது, ஒரு இந்து துறவி போல வந்து வாழ்ந்திருக்கார் வீரமாமுனிவர். அப்படி வந்து வாழ்ந்திருக்காரு. அவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் மன்னன் அவருக்கு என்ன பட்டத்தை கொடுத்திருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இஸ்மத் சன்னியாசி. இந்த இஸ்மத் சன்னியாசி அப்படின்றது தமிழ் மொழி அல்ல, இது ஒரு பாரசீக சொல். இஸ்மத் சன்னியாசி அப்படின்றது ஒரு பாரசீக சொல். அதுக்கு தமிழ் பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழின் பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்மத் சன்னியாசிக்கு தூய துறவி. ஓகேங்களா. தூய துறவி அப்படியே ஒரு பட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர் பெற்றார். யாரிடமிருந்து? திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்ற மன்னனிடமிருந்து இப்பட்டத்தை வீரமாமுனிவர் பெற்றார். அவர் பெற்ற பட்டம் என்ன? இஸ்மத் சன்னியாசி. தமிழ் அதற்கு பொருள் தூய துறவி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சிறப்பு பெயர்கள் வீரமாமுனிவருக்கு இருக்கு. அதுல என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, வீர ஆரிய வேதியன், தெருட்குரு, மலர்களின் தந்தை, சுவடி தேடும் சாமியார், தமிழ் சிறுகதை முன்னோடி, எல்லல் இலக்கிய வழிகாட்டி. எல்லல் இலக்கிய வழிகாட்டினா என்ன? நகைச்சுவை. ஓகேங்களா. நகைச்சுவை இலக்கியத்துக்கு வழிகாட்டி அவர் தான். தமிழ் சிறுகதையின் முன்னோடி அவர் தான். சுவடி தேடும் சாமியார், ஓடைச்சுவடிகளை தேடி தேடி சேர்த்தார் அப்படின்றதுக்காக அவருக்கு சுவடி தேடும் சாமியார் என்ற பேரு அளிக்கப்பட்டது. அதே மாதிரி மலர்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர். தெருக்குரு என்றாலும் வீரமாமுனிவரின் சிறப்பு பெயர் தான். வீர ஆரிய வேதியன் அப்படின்றதும் அவருடைய சிறப்பு பெயர் தான். அதே மாதிரி மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி. லத்தீன் மொழியில வந்து திருக்குறளை மொழிபெயர்த்தார் அல்லவா, அறத்துப்பாலையும் பொருட்பாலையும். அதனால் வந்த பெயர் மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி. மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி யாரு? வீரமாமுனிவர். அதே மாதிரி ஒப்பிலக்கண வாயில்.
அப்படின்ற சிறப்பு பெயரும் வீரமாமுனிவருக்கு உண்டு. அதே மாதிரி தொகுப்பு பணியின் வழிகாட்டி அப்படின்ற சிறப்பு பெயரும் வீரமாமுனிவருக்கு உண்டு. ஓகேங்களா, அவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னது இன்னொரு டைம் நம்ம பார்த்துடலாம், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னது நாம் தெரிஞ்சுக்கிறது. உரைநடை இலக்கிய முன்னோடி, செந்தமிழ் தேசிகன், தமிழகராதியின் தந்தை, தைரியநாதர், இஸ்மத் சன்னியாசி, வீர ஆரிய வேதியன், தெருட்குரு, மலர்களின் தந்தை, சுவடி தேடும் சாமியார், தமிழ் சிறுகதை முன்னோடி, எல்எல் இலக்கிய வழிகாட்டி, மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி, ஒப்பிலக்கண வாயில், தொகுப்பு பணியின் வழிகாட்டி. இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள், வீரமாமுனிவரின் சிறப்பு பெயர்கள். இதெல்லாம் வீரமாமுனிவர் பற்றிய மற்ற தமிழறிஞர்களின் கூற்று என்னன்றது பார்ப்போம். ராபி சேதுப்பிள்ளை, சொல்லின் செல்வர், செந்தமிழுக்கு சேதுப்பிள்ளை என்று அழைக்கப்படும் ராபி சேதுப்பிள்ளை வீரமாமுனிவரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது. தேம்பாவணியும் காவலூர் கலம்பகமும் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது. தொன்னூல் விளக்கம் எழுதியிருந்தார் இல்லையா, அந்த தொன்னூல் பொன்னூலாக இலங்குகின்றது. சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கின்றது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகின்றார். என்னதான் அவர் வெளிநாட்டில இருந்து இங்க வந்திருந்தாலும் அவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராகவே விளங்குகின்றார் அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய ஒரு பொன்மாலையை தூக்கி வீரமாமுனிவருக்கு போட்டிருக்கார். ஓகேங்களா, அவரை பற்றி போற்றிய கூற்றுகள் தான் இது. என்னது, தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சி அளிக்கிறது, தொன்னூல் பொன்னூலாக இலங்குகின்றது, சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கின்றது, வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறியவர் சொல்லின் செல்வர், செந்தமிழுக்கு சேதுப்பிள்ளை என்று அழைக்கப்படும் ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள். அதே மாதிரி தவத்திரு தனிநாயகம் அடிகளாரும் வீரமாமுனிவரை பற்றி ஒரு கூற்று சொல்லியிருக்கார். அதை என்னன்றது பார்ப்போம். தமிழ் உரைநடையின் தந்தை தத்துவ போதகர். ஓகேங்களா, தமிழ் உரைநடையின் தந்தை என போற்றப்படுவர் தத்துவ போதகர் என்பர். அது உண்மை எனினும், அது உண்மைனாலும் வீரமாமுனிவரால் அது இன்னும் வளம் பெற்று மிக்கு உயர்ந்தது. என்னதான் தமிழ் உரைநடையின் தந்தை என்று தத்துவ போதகர் அழைக்கப்பட்டாலும் உண்மையாகவே அது இன்னும் வளம் பெற்று ரொம்ப டெவலப் ஆச்சு அப்படின்னா யாரால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீரமாமுனிவரால் தான் அப்படின்று தவத்திரு தனிநாயகம் அடிகளார் வீரமாமுனிவரை புகழ்ந்துள்ளார். ஓகேங்களா, இந்த இரண்டு கூற்றையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான கூற்று. ஸோ தமிழ் வளர்த்த சான்றோர்கள் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவரை பற்றிய அந்த குறிப்பு தான் கொடுத்திருப்பாங்க. புதுக்கவிதைக்கு பாரதியார், சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசனார், பொது உடைமைக்கு திரு வி கல்யாண சுந்தரனார், தனித்தமிழுக்கு மறைமலை அடிகள், பேச்சுக்கலைக்கு அறிஞர் அண்ணா. இதெல்லாம் ஒரு அடையாளம். ஓகேங்களா, புது கவிதை அப்படின்னாவே அது பாரதியார் தான். சமுதாய புரட்சிக்கு ஒரு கவிதைனாவே அது பாரதிதாசன் தான். பொது உடைமைனாவே திருவிக்கா தான். தனித்தமிழ்னாவே மறைமலை அடிகள் தான். பேச்சுக்கலைனாவே அது அண்ணா தான். ஓகேங்களா, சிறுகதைக்கு புதுமை பித்தன் முதலியோர் தமிழுக்கு தொண்டாற்றினார்கள். எண்ணற்ற தமிழறிஞர்கள் கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் உரையாசிரியர்களாகவும் தமிழுக்கு தொண்டாற்றி சிறப்பு சேர்த்த வண்ணம் உள்ளார்கள். இவர்களுக்கு முன்பே தமிழில் அகர முதலியை தோற்றுவித்தும் இசைப்பாடல்கள் பாடியும் தமிழுக்கு உரைவளம் சேர்த்தும் தொண்டாற்றிய தமிழறிஞர் பலர் உள்ளனர். அவற்றுள் சிலரை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வளர்த்த சான்றோர்கள் பகுதியில் நம்ம கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழறிஞர்கள். இதில் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் இத்தாலியிலிருந்து பிறந்து வந்தவர். இங்கே நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பிறந்து வந்தவங்க தான் இந்த பாடத்தில் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, வீரமாமுனிவரை பற்றி நம்ம ஆல்ரெடி அவருடைய குறிப்பு எல்லாமே பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி இதை பார்ப்போம். இத்தாலி நாட்டில் தான் பிறந்தார் வீரமாமுனிவர். அவருடைய இயற்பெயர் என்ன? கான்ஸ்டான்டின் ஜோசப் ஃபெஸ்கி தான் அவருடைய இயற்பெயர். எத்தனை வயசுல வந்தாரு? 30 வயசுல வந்தாரு. எதற்காக வந்தாரு? கிறிஸ்துவ சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார். அவர் ஃபர்ஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு கோவாவுக்கு அங்க இருந்து கொச்சின்ல இருந்து இங்க மதுரைக்கு வீரமாமுனிவர் வந்தடைந்தார். அவருடைய டிராவல் ரூட்ன்றது இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்? இங்கிலீஷ் தெரியும், எபிரேயம் தெரியும், கிரேக்கம் தெரியும், தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், சமஸ்கிருதம் தெரியும்,
ஓகேங்களா. இது எல்லா மொழியும் அவருக்கு தெரிஞ்சது. இத்தனை மொழி தெரிஞ்சிருந்தாலும் எதன் மேல் அவர் பற்று கொண்டிருந்தார்? தமிழ் மொழியின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் வீரமாமுனிவர். ஓகேங்களா. தமிழ் மொழி பற்றினால் அவர் என்ன பேர் வச்சுக்கிட்டாரு? தைரியநாதர்னு வச்சுக்கிட்டாரு. பின்னாடி அவர் வீரமாமுனிவர் தனது பெயரை, தைரியநாதர் என்ற பெயரை தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் என்று சூட்டிக்கொண்டார். அவர் தமிழ் மொழி பயின்றதோடு தெலுங்கு, வடமொழி முதலிய மொழிகளையும் வீரமாமுனிவர் கற்றுத் தேர்ந்தார். வீரமாமுனிவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் பல. இவர் தமிழில் முதலாக சதுரகராதி ஃபர்ஸ்ட் எழுதினது சதுரகராதி தான். அகர முதலி இல்ல அகராதி எப்படி வேணா சொல்லலாம். தேம்பாவணி எனும் கிறிஸ்துவ காப்பியத்தை ஏற்றினார். தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, நம்ம பார்த்திருக்கோம். தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்தார். கலம்பகம், அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றினார். பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலை இயற்றினார். இதுதான் முதல் ஏளன நூல் என்று கருதப்படுவது இந்த நகைச்சுவை நூலான பரமார்த்த குருகதை தான். அதே மாதிரி தேம்பாவணி, காவலூர் கலம்பகம், கதம்பம் இது பாத்தீங்கன்னா ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூற்றிய கருத்து கூற்று. ஓகேங்களா. தமிழை தாய்மொழியாக கொண்டிராதவர் வீரமாமுனிவர். ஆனால் நந்தமிழை கற்று தமிழில் இலக்கியங்கள் இயற்றி தமிழுக்கு மாபெரும் தொண்டாற்றியுள்ளார். இவர் ஆற்றிய தமிழ் தொண்டும் மாறா தமிழ் பற்றும் தமிழ் உள்ளவரை தமிழ் உள்ளங்களில் மனம் பரப்பி கொண்டிருக்கும். இது மட்டும் கிடையாது, இத்தனை நூல்கள் மட்டும் கிடையாது, மருத்துவ நூலும் வீரமாமுனிவர் எழுதியிருக்கார். நமக்கு நோட்ஸ் கவர்மெண்ட் நோட்ஸ்லயே இல்லை. நமக்கு கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்ல அந்த மாதிரி கேட்கல அப்படின்றதுனால அந்த பகுதி நான் உங்களுக்கு கொண்டு வரல. இந்த உரைநடை, சிற்றிலக்கியங்கள், காப்பியங்கள், இலக்கண நூல்கள் இதெல்லாம் இல்லாம மருத்துவ நூலும் வீரமாமுனிவர் இயற்றி இருக்கிறார். ஓகேங்களா. தமிழ் வரி வளர்ச்சி, தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். எகர உகர வரிசையில் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை வீரமாமுனிவர் கலைந்தார். இதுதான் அந்த எழுத்து சீர்திருத்தம். நம்ம மேலேயே பார்த்திருப்போம். எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கினார். அதே போல எகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரிவடத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினார் வீரமாமுனிவர். தேம்பாவணி பாடல். ஸோ இது ஒரு தனி கிளாஸாகவே பார்த்துடலாம். ஓகேங்களா. அந்த பாடலுக்கான விளக்கமும் நம்ம ஒரு தனி கிளாஸாக பார்த்துடலாம். ஆசிரியர் குறிப்பு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். நகை அப்படின்னா என்ன, நம்ம அதை கிளாஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. புக் பேக் கொஸ்டின்லாம் அதை நம்ம பார்த்துடலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தேம்பாவணி பகுதி இதுதான் அந்த இஸ்மத் சன்னியாசி தூயத்தரவை பற்றிய அந்த குறிப்புகள். திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் மன்னரிடம் சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை வீரமாமுனிவர் கற்றுக்கொண்டார். இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா இது பாத்தீங்கன்னா ஒரு பாரசீக சொல். இதற்கு தமிழ் பொருள் என்ன? தூய துறவி. தேம்பாவணி பற்றிய குறிப்பு நம்ம பார்த்துட்டோம். இது 12th ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய தேம்பாவணி பகுதி. இது எல்லாமே நம்ம தேம்பாவணின்ற ஒரு கிளாஸ் எடுத்து நம்ம அதில் பாடலுக்கான பொருள் விளக்கம் எல்லாமே பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் பற்றிய குறிப்பு மட்டும் நம்ம இதில் பார்த்துருக்கோம். தேம்பாவணி அப்படின்ற அது ஒரு டாப்பிக்காக எடுத்து நம்ம பேலன்ஸ் பார்த்துடலாம். டிஎன்பிஎஸ்சியில் வீரமாமுனிவர் பற்றிய கேட்ட கேள்விகள் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்டது. அந்த சந்தா சாஹிப் யாரு? திருச்சி ஆண்ட மன்னன். ஓகேங்களா. சந்தா சாஹிப் அவர்கிட்ட தான் வீரமாமுனிவர் திவானாக வேலை செய்தார். அவருடைய எளிமையும் துறவி அந்த இதையும் பார்த்து அவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் சந்தா சாஹிப்பால் வழங்கப்பட்டது. ஓகேங்களா. இஸ்மத் சன்னியாசி அப்படின்றது ஒரு பாரசீக சொல். அதற்கு தமிழ் பொருள் என்ன? தூய துறவி அப்படின்றது தான் தமிழ் பொருள். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர். பாருங்க, அந்த கொஸ்டின் உங்களுக்கு பல ஆங்கிள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பாருங்க, தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார்? வீரமாமுனிவர். தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர்.
வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யாரு? ராப்பி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை தான் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று புகழ்ந்தவர். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? சதுரகராதி. முன்னாடி போட்டு பின்னாடி, பின்னாடி போட்டு முன்னாடின்ட்டு இந்த சதுரகராதி ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஞானக்கண்ணாடி பார்த்தோம் இல்லையா? ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர். என்னென்ன சமய நூலை எழுதியிருக்காரு? ஞானோபதேசம், ஞானக்கண்ணாடி, அப்புறம் வேத ஒரு நிமிஷம் ஞானக்கண்ணாடி, ஞானோபதேசம், வேத மறுத்தல், வேதியர் ஒழுக்கம், வேத ஒழுக்கம், இதெல்லாம் வீரமாமுனிவரால் இயற்றப்பட்ட சமய நூல்கள். அப்ப சமய நூல்கள்னு கேட்டாங்கன்னா நம்ம எது அப்படின்றது நமக்கு தெரியணும். அதனாலதான் அதை பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மொத்தமா அவர் இயற்றிய நூல்கள்னு எல்லாமே தராம அதுல எது சமய நூல், எது உரைநடை நூல், எது காப்பியம், எது உங்களுக்கு சிற்றிலக்கியம் அப்படின்றத பிரிச்சு பிரிச்சு நம்ம அகராதி நூல்கள் எது அப்படின்ட்டு பிரிச்சு கொடுத்துருக்கு காரணம் அதுதான். ஓகேங்களா? நீங்க படிக்கும் போதே இது அவர் இயற்றிய சமய நூல்கள், இது அவர் இயற்றிய உரைநடை நூல்கள், இது அவர் இயற்றிய நகைச்சுவை நூல், இது அவர் இயற்றிய பெருங்காப்பியம், இது அவர் இயற்றிய சிற்றிலக்கியம், இது அவர் இயற்றிய உரைநடை நூல்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சு படிச்சுக்கணும். ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். பரமார்த்த குருகதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். நூல்கள், நூலாசிரியர்கள். தொன்னூல் விளக்கம் யார் எழுதினது? தொன்னூல் விளக்கம். தொன்னூல் விளக்கம் அப்படின்றது ஒரு இலக்கண நூல். அதை ஏற்றியது யார்? வீரமாமுனிவர். ஓகேங்களா? இப்ப 1க்கு 4 இந்த 2 ஆப்ஷன் வந்திருக்கு. அடுத்தது மனுமுறை கண்ட வாசகம் யாரு? ராமலிங்க அடிகளார். நலவென்பா புகழேந்தி புலவர். திருக்கோவையார் மாணிக்க வாசகர். அப்ப பி ஆன்சர். முதலாக சதுரகராதி. நீங்க எந்த இது ரூட்ல போனீங்கனாலும் இந்த கொஸ்டின் வந்து நிற்கும். முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். ஒவ்வொரு கொஸ்டினும் அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுன்னா திருப்பி எடுத்து வச்சுன்றது இல்லை. அத்தனை டைம் அந்த கொஸ்டினை ரிப்பீட்டடா டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பல்வேறு எக்ஸாம்ல அந்த கேள்வியை திருப்பி கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். கார்முகத்தசனி கூசகடுத்தவ வரக்கன் வென்ற சீர்முகத்தளவல் பின்னர் திறந்ததன் நாம வேளார் என்ற வரிகளை எழுதியவர் வீரமாமுனிவர். எதுல வரும் இந்த பாடல் வரிகள்னு பாத்தீங்கன்னா தேம்பாவணியில வரும். ஓகேங்களா? இந்த பாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12th வரும். 8th 10th நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடல்ல வராது. 12th தான் இந்த பாடல் உங்களுக்கு வரும். ஒரு நிமிஷம் பாருங்க அந்த பாடலை. பாருங்க. கார்முகதசனி கூசக்கடுத்தவ வரக்கன் வென்ற சீர்முகத்திலவல் பின்னர் திறத்ததன் நாம வேளார் அப்படின்ற இந்த வரிகள் தான் நமக்கு கொஸ்டினா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு 12th கொடுத்துருக்கக்கூடிய தேம்பாவணி பாடல். ஓகேங்களா? அந்த பாடலை இயற்றியது வீரமாமுனிவர். ஸோ இதோட பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர் பற்றிய குறிப்பு நம்ம முழுமையா கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.